நான் சொல்றேன். இப்போ வந்து ஹாட் டாப்பிக்கா பாத்தீங்கன்னா இந்த கூலி தான். கூலி வச்சு ஏகப்பட்ட மீம் நெட்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்கீங்க. ஓகே, ஸோ வந்து என்னென்ன மீம் இருக்கு, ஏது வந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த தெரியாம பார்க்கலாம், பார்த்துருவோம். ஓகே, என்ன பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக ஹைப் வந்திருக்கு. ஓகேவா, கூலிக்கு தேவை ஹைப்ல இருந்தீங்களோ அதே மாதிரி கீழே வந்து ஹைப் நம்பி கொடுங்க. ஓகே ஓகே போற சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. ஓகே, ஃபர்ஸ்ட் இது கூலி சேர் தேரி பிஃபோர் ரிலீஸ். உருட்டு நீ உருட்டு. பட் வாட் ஆக்சுவலி லோக்கி பாபா குக்குடு டம்மி பாபா அடைச்சேன்டா, அடைச்சேன். அப்பவே ட்ரைவர் பார்க்கவே அடைச்சேன். இதை போய் டைம் ட்ராவல் மாதிரிலாம் தெரியல, அதை போய் எலக்ட்ரிக் சேர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சேன். அப்பயே சொன்னேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அடுத்து 4 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில போய் சம்பாதிக்க போறேன்னு சொன்னேன். 2 லட்சத்தை கொடுத்தேன். பிலோ ஆவரேஜ்லாம் கிடையாது. அந்த படம் நல்லா இருந்துச்சு மாஸ்டர். ஏமாத்திட்டாங்கன்னு வந்து நின்னேன். உள்ளூர்லயே ஃபைனான்ஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். 3 லட்சம் கொடுத்தேன். பணத்தை வாங்கின பாதி பேர் காண போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த துள்ளியும் விட்டு வந்து நின்னேன். அதுக்கப்புறம் ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னேன். நீ போன நேரம் அந்த கம்பெனி 3 மாசத்துல இழுத்து மூடிட்டாங்க. இரும்பு கை வாயாவியா. 2 வருஷம் அரசியல்ல குதிக்க போறேன்னு சொன்னேன். அதுக்கும் காத்துட்டு இருந்தேன். இனிமேல் என்னப்பா பண்ண போறேன்? இல்ல நான் தான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லுப்பா. லோக்கி பி லைக் ஐ வில் கிவ் கம்பேக் தட் கைதி 2. இதை கைதி 2ல பார்க்கலாம். 10 படத்தோட நிறுத்திப்பேன்னு சொன்னேன். அப்பவே யோசிச்சிருக்கணும். அண்ணன் கிட்ட கண்டக்ட் இல்லைன்னு. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? எப்படிடா செம சிங்க் ஆகுது. ஆமா, சொன்ன மாதிரி இதுக்கும் அந்த படத்துக்கு பயங்கரமான சிங்கா இருக்குது. இனிமே லோகேஷை காப்பாத்தணும்னா அதுக்கு கார்த்தியோட கைதி 2 மட்டும்தான் முடியும். இது வீடு இல்லப்பா, கோயில். நீ பூமி இல்லப்பா, என் ஜாமி. கரெக்டு தான். என்ன இதுக்காவது கைதி 2ல வந்து நல்லா எடுத்து ஒரு எல்சி கொடுத்து பயங்கரமா பக்காவா பட்டை கிளப்புனேன். அதெல்லாம் கலக்கிடுவேன். சிவாஜி, இங்க நீ என்னதான் நல்ல படம் எடுத்தாலும் இவன்ட சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது சிவாஜி. படத்துல அது நொட்டை இது நொட்டைன்னு சொல்லுவானுங்க. இவனெல்லாம் புஷ்பா மாதிரி படம் தான் சிவாஜி லைக்கி. இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்க ஒன்றும் பண்ண முடியாது சிவாஜி. ரொம்பலாம் வந்து அது விட்டாதீங்கண்ணே. நானும் பார்த்துக்கிறேன். ஒரு படம் நல்லா இல்லைனா கூட வந்து ஆக்டரோட ரசிகர்கள் வந்து முட்டு கொடுக்கலாம். அதாவது அபியூஸ் பண்றதுலாம் ஓர முட்டு கொடுக்க கூடாது. ஓகேவா, கடுப்பேத்துறார் மயிலாட். படம் நல்லா இல்லைன்னு சொல்ல கத்துக்குங்க. அப்போ அது நல்ல படம் கொடுப்பாங்க. இல்லைண்ணா இந்த மாதிரி மொக்கப்படம் தள்ள கட்டு ஓகே இவனுக்கு இது போதும் போ அப்படின்ட்டு தள்ளக்கட்டை தான் நினைப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? புஷ்பாவை யார் நல்ல படம்னு சொன்னது? கரெக்ட் தான். புஷ்பா யார் நல்ல படம்னு சொன்னது? என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நான் முதல்ல ஒரு படம் பார்த்து ரிவ்யூ போடுவேன். அப்பதான் ரோஸ் போடுவேன். புஷ்பா படம் பார்த்துட்டு வந்து இது ரிவ்யூலாம் கிடையாது, டேட்டா ரோஸ் தான் ரோஸ் போட்டேன். இந்த கருமத்தை செய்யதான் கடல் தாண்டி வந்தியா? இங்க நிறைய பேர் புஷ்பா பிடிக்கிறதா. இங்க ஓட வச்சது யாருன்னு தெரியும். தமிழ்நாடு வாழ் அல்லஜன் ஃபேன்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்கதான். ஏய் நீங்களா எங்கன்றா வரீங்க? ஆனா அது வந்து கண்டென்ட்டா போயிடுது, காமெடி போகும். ஏய் இங்கட சைலண்ட் ஆகிரப்பா. யாரே அது? ஏய் சைலன்ஸ் எல்லாம் பத்தல நல்ல இருப்பா. என்ன நடக்குதுங்களே, அதுல சிரிப்பா இருக்கு. கிச்சா சுதீப் பிலைக் நமக்கு எதுக்குமா பிரச்சனை? நான் கம்ப்யூட்டர் எடுத்துருவா அம்பேத்கர் போல சுதீப். நமக்கு எதுக்குடா வம்பு? இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. கரெக்ட் தான். உண்மையிலே இது சீன் வரும் போதெல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன ராகேஷ் அண்ணே நீதே விளையாடி தெரியுடே போட்டுடே அடே போட்டு தள்ளுடே அடே அப்படின்ட்டு அவன் போட்டு தள்ளும் போது நம்ம ஜாலியே கத்திக்கிட்டு இருந்தேன். தியேட்டரே கத்து தெரியுமா, அதான் வேற லெவலு. பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருடிட்டாயா. ரொம்ப இன்ட்ரிக் ஆயிட்டுங்க, விருப்பாயிடுச்சுங்க. பட் ஷி வாஸ் கியூட் டாடா. டேய் பொறுக்கி பைய யாரா நீ? எவர்ரா நுவு? இந்த காசிக்கு உண்டு. நம்ம நாய தெலுங்கு பேசுறேன். மாசு டேஸ்டா உனக்கு. அவங்க கன்னட படம்ல பாரு தலை. புரியுதா? ஒரு அந்த மாதிரி வருமா? மைண்ட் ப்ளோயிங். உன்னோட சீ இல்ல என்ன இப்போ 20 ரூபா தான் முக்கியமா? அதோட 1000 கூட தான் முக்கியமா? டேய் தம்பி எக்ஸ் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கொடுத்துட்டாங்க. தக் லைஃப் இந்த வருஷத்துல படு மொக்க படம். கூலியும் வந்து ரொம்ப நல்லா படம்லாம் கிடையாது. இந்த வருஷம் அவன் ஒரு தக்லீஃப் கொடுத்துட்டான். நம்ம சைட்ல இருந்து கூலி இறக்கடா. கரெக்டு தான். இப்பதான் வந்து இஷ்டத்துக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, அது ப்ரீ என்கேஜ்மெண்ட் ஷூட்டா, அதெல்லாம் சட்டு மாத்திட்டு வா, எனக்கு வேலை இருக்கு.
அந்த காலத்துல பார்த்தா இந்த மாதிரி தான் பாருங்க. இது மாதிரி தான் பூவில் ஃபோட்டோ கட்டி ஒட்டுவாங்க, அப்புறம் தேனில் ஃபோட்டோ கட்டி ஒட்டுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த பழைய பாட்டு கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம், தலை கட்டிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கால ஆசனம் வாங்குவாங்க, போட்டோ போஸ்ட் போவாங்க. பேக்ரவுண்ட்ல வந்து இந்த ஐயா பட பாட்டுலாம் ஓடிட்டு இருக்கோம். புல்லுக்குள்ள நீதான் இருந்த புல்ல அடிட்டு. அதெல்லாம் ஒரு காலம். எப்படா கண்ணு வர? நாளைக்கு காலை 7 மணிக்கு வரேன் கண்ணு. வரலன்னா 7:45 வருவேன். ட்ரெயினை நானா ஓட்டுறேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஆமாங்க, சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா? யாவோ ட்ரெயின் ஹைஜாக் பண்ணிட்டு போவாங்க. ட்ரெயின்ல போறாங்கன்னா பரவாயில்ல, இது வந்து சூபினோ அப்புறம் பேர் சுதிகார சேர்த்துக்கிட்டு ட்ரெயின் ஹைஜாக் பண்ணிட்டு போவாங்க. இது எப்படி இது ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரெயின் ஹைஜாக் பண்ணி போனா எவ்வளவு பெரிய கேஸ், அசால்ட்டா வச்சிருக்கீங்க படத்துல. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. இப்பதான் வந்து இந்த மாதிரி ஃபேக் முன்னாடி ப்ரீ ரிலீஸ் ட்ரெய்லர்லாம் போட்டு பல எடுக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் பண்றீங்களா, இதெல்லாம் போட்டு ஏமாறீங்களா? பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தலை மகேஷ் பாபு ஏஆர் முருகதாஸ் சேர்ந்து எடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் படத்தை பார்த்துட்டு நான்லாம் அப்பவே கதைக்கதே அது இருக்கேன். ஐயோ, ஸ்பைடர் படம் நல்ல படம் தாயா. யாரையா சொன்னது எனக்கு புரியல. இந்த காலத்துல எந்த படத்தை மொக்கன்னு சொன்னாலும் அதுக்கு முட்டுத்து கொடுத்து ஆளுங்க வரானுங்க, எப்படியே தெரிய மாட்டேங்குது. நாங்க கோளாறு அப்படி இது கூட பரவாயில்ல. படம் நல்லா இல்லன்றத விட படம் ஓடலே சொல்லிச்சுல, இந்த படம் எனக்கு பிடிக்கும் ப்ரோ, உனக்கு பிடிக்குது போல அவன்டா கேட்டா படம் ஓடிச்சா இல்லையா அதான் பேச்சு. லிங்குசாமி பத்தி வீடியோ போலான்னு இருக்கேன், அவ்வளோ வர டீட்டெயிலாக பேசுறதுக்கு. கலெக்ஷனாகவே இருக்கா? தயால் சச்சிங் ஃபார் பிரீத்தி, மீன்வெல் பிரீத்தி, ஃப்ரைட் ரைஸ்ல சாஸ் ஊத்தி கலந்து அடிடா ஆண்டவா. ரைட்டு, சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. Sobin took his time to get bike and drive kilometer in national highways to find Sudhi at Vikravandi toll. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடா, கட்டுதா. அவட கருத்தை வச்சிருப்பாங்க. அவங்க அப்புறம் வெளியே வந்து சைனா அறுத்துக்கிட்டு வந்து அப்புறம் பைக்கை எடுத்துக்கிட்டு அவ்வளவு லேட்டான அவனு ஈஸா கண்டு வச்சிருவான். நீ இங்கதான் இருக்கியா? இவனை மக்கள் பொறிய திட்டுக்கிட்டு இருப்பாடுங்க. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா, நல்லா தான் இருக்கு சாப்பிடு. அண்ட் இன்னும் சொல்லணும்னா கமல் சார் தான் இன்னும் ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அடுத்து பண்ணானே கேர்ஃபுல்லாக பண்ணி என்னோட ஃபேன் வந்து என்னோட நண்பன் படம் பண்ணுறது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொன்னது தான், அங்கே பயங்கரமாக ஒரு படம் முடிச்சிட்டிங்க வாங்க அடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் ஐ ஹேட் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். என்னதான் இருந்தாலும் அவரும் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அதனால் நான் எந்த வகையிலையும் சின்னதாக கூட தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க, இல்ல நான் ஏஞ்சி கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். கபசா சொல்லிதான் ஆரம்பிச்சிருக்காரு, புரியுதா? வடச்சட்டை இங்கதான் வந்து வேலை செய்யுது. செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. நம்மளால யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம லோக்கி தான். உன்னால முடியும். அடே அதான் தலைவருக்கு சம்பவம் பண்ணிட்டியடா. அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான் வாங்க. ஏடா பீடி குடிக்கிற நாத்தம் தாங்க முடியலடா. கோவிந்தோ பீடி வளைக்கிறது ஞானா? சார் என்ன சார் நீங்க எல்லாம் போய் பீடி புடிச்சிட்டு. கோவிந்தோ 1 cigarette is equal to 4 பீடி. 1 கூலி equal to 100 பாஷாஸ். ஓ, அதுக்கு இதுதான் அர்த்தமா? முதுகுல குத்திட்டில இல்ல. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல யாருங்கடா இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கான். டேய் வரபோகி வாயா, வீணாய வழியில குறுக்க வராதடா. முடியாது, என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வழி விட முடியாது. உண்மைதான், ஒழுங்கா நாகார்ஜுனா வில்லத்தனம் திருநாமலை கரெக்டா இருந்திருக்கும். தேவையில்லாம சோபின் அவரை போட்டு வச்சு அந்த கேரக்டர் வெறுப்பேத்தி உண்மையா கடுப்படிச்சு அந்த கேரக்டர் பார்க்கும் போது நான் சமகாண்டா இருக்குங்க. ஐயோ சாமி வேற. வாழ்த்துக்கள். டேய் எந்த வியூ போனாலும் ஒருத்தன் வந்துடும்டா. வாழ்த்துக்கள்ட்டு. ஐயா அவன் தாயா இல்ல, நடுவுல வந்ததாயா நாகார்ஜுனா. ஓ, இந்த அவமானம் உனக்கு தேவையா?
இல்ல இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. உண்மைதான். இந்த அஞ்சு ரெட்ரோ சாங்ஸோட ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு போட. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. என்ன பண்றது, வசலோக்கிய ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஆளாளுக்கு அதை பார்த்து நானும் பண்றேன்ட்டு ரெட்ரோ சாங் ஃபுல்லா மில்க் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தலைவனே பண்ணும்போது கூட எவனுக்கு மாதிரி புதுசா இருக்குமோ நல்லா இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா இல்லைங்க, அந்த பாட்டு போட்டு ஃபைட்டு வரும்பொழுது மிஸ்கையே சொன்னாங்க சிங்கே ஆகல, அந்த பாட்டு எதுவாக ஆகலன்ட்டு. தியேட்டர்லாம் அம்மா பார்த்துட்டு இருக்கான். நீ அடி தெய்வமா நாங்க சும்மா பாக்குறோம் அப்படின்ட்டு எவனுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நிஜமாவே யாரும் கத்தல. உண்மைதான். ரட்சகன் சோனியா ரீமேக்ஸ் போட்டிருக்கலாம். I think this song worked me. சொன்னலையா I think this song worked well for me. என்ன சொன்னா சரி எடா ஒருத்த வந்துருவான் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ. உங்களுக்கு என்ன சொல்றது, இன்னைக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது ப்ரோ, இந்த படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் ஓலடா நம்ம ஒத்துக்கடா, சும்மா கதையாடா இது பண்றீங்க. அருமை, கரெக்டுதான். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. செதுக்கி வச்ச மாதிரி சிரிப்பா இருக்குது. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் கூலிதான் இதுவாயிடுச்சு, வாரு ஓடிடும் போல நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தெரிஞ்சது கூலியோட வாரு கடு கேவலம்ட்டு. அதை கப்பரும் போது சந்தோஷம்தான்ப்பா. என்ன இது, படத்துல ஹீரோ கெட்ட பாத்துற மாதிரி நம்ம லோக்கியரா வந்து இஷ்டத்துக்கு கெட்ட பாத்துட்டு இருக்காரு ரியல் லைஃப்ல. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆல்வேஸ் ப்ரௌட் இஸ் எ கமல் ஃபேன். மைம் கோபி அண்ணா நீங்களா? மைம் கோபியா கடக்கடலே. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. 50 Shades of லோகி ஆண்டவர் ரசிகர்னா சும்மாவா? டாஹா எக்ஸ்ட்ரா பீடி கிடைக்குமா? சைமனின் எவன் அருமைடா. சைமன் சாகும்போது சொல்லி எடுத்திருப்பான், குப்பையை ஒருத்தான் வருவான் பாரு, அவன் என்ன பண்ணுவான் பாரு அப்படின்ட்டு. நான் அமெரிக்கன் வந்து பேச சம்மம் பண்ணுவாருன்னு பார்த்தா எல்லாம் சரியாயிருப்பியா, யோசிக்க தோணாதியா, ஓடும் வாங்க போவா, அப்பதான் நல்லா இருக்கும். வீடியோ கேட்டான் பாரு, என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். மீம் நல்லா இல்ல, படம் நல்லா இருக்குடா. காய்ஸ் ட்ரைங் த நாலேஜ் ஹியர் சினிமா ஒன்லி. வட்டால முட்டு கொடுக்கறதுக்கு இது அப்படி இல்ல, ஏதாவது ரஜினி படம் நடக்கிறது தான் ஓகேவா. கபாலில இருந்து காலால இருந்து படம் நல்லா இல்லன்னு சொன்னா முட்டு கொடுக்கறதுக்கும் அபீஸ் மிட்டுலாம் இல்ல, அபீஸ் தான். நல்லா சொன்னா அபீஸ் படம் வந்துடுறானுங்க. எப்படா திட்ட போறீங்க? இதெல்லாம் கண்டுக்கிறப்படா, ஏன்னா இது வாலிப வயசு. என்னடா ஜானகிரி வச்சியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதமா விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு தோணுச்சுனா அடிச்சி பட ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. புரியுதா? கூப்பிடுறா தம்பி, அது கூப்பிடுறா தம்பிய. தலைவர் மாஸ்டர் ஸ்டைல காப்பி படிச்சுட்டாரு ப்ரோ. பட் தலைவரின் 80s குழந்தை. ஆக்சுவலி இது மட்டும் இல்ல, தளபதி படம் பெரும்பாலும் நிறைய ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இருக்கும். ஓகே, அது ஒத்துக்கிட்டாலும் அதான் உண்மை. உடனே வந்து அது ஜாக்கி சான் பண்ணாரு, ஜாக்கி சான் பண்ணதுக்கப்புறம் ரஜினி பண்ணாரு. ஓகே, நீங்க அடுத்ததே பண்ணீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்தியில் ரீமேக் ஆகிறது கூலி. டைட்டில் கில்லாடி கூலி. அருமை. ஏடா இது ஸ்ருதிஹாசன் அமீர் இவர்தானா? 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு படத்துல வெறும் பணம் அப்படின்னு சொல்லி சலிப்பா டைலாக் சொல்லிப்பாரு. இவ்வளவுதான். இது மட்டும் இல்ல, ரஜினி படம் டெம்ப்ளேட் தான். பணம் வரும் படம் தானே, பணம்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மீன்வைல் காசு சாமி தான். காசேரி வாழ்க்கையில காசு வந்து ஆக்சிஜன் மாதிரி, காசு டெஃபினட்டா வெளியே வாழ முடியாது. கூப்பி சார் இன் கூலி மீ ரூமை விட்டு தேவையில்லாம வெளியே வர மாட்டோம். ரூம்குள்ள போனா நமக்கு வந்து ரூம்குள்ளே தான் வேலை. தலைவரே சீரியஸ்லி செம்மாட்டிக் ஸ்கின் ப்ரொசஸ் கரெக்டாக தான். அப்போ தலைவனை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே. இப்போ ஆக்சஸ் செம்மையாயிருச்சு. போச்சு தொண்டை போச்சு. டேய் செந்தில், ஒரு ப்ராஜெக்ட்னு பண்ணி வைரஸ் பிரின்சிபல் ஆகிறாரு போல. ஓ, நீ அப்படி வரியா? நாய் அடிக்கிற மிஷினை பண்ணி பிரின்சிபல் போல. இது வைரஸின் பேரலல் யூனிவர்ஸ்.
விஷயம் கன்ஃபார்ம் டாப் சீக்ரெட் அமெரிக்கான் சந்தாண்டா ரோலெக்ஸ். இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. படமே ரிலீஸ் ஆயிடுச்சுடா, இன்னும் எப்பறம் விட்டுறீங்க? ஓகே ஓகே, இதை பற்றி லைக் பண்ண பேச ஷேர் பண்ணுங்க. இது அரை மணி நேரம் இருந்துச்சு வீடியோ, கட் பண்ணி கம்மி பண்ணுறோம் தான். சொன்னா பண்ண லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூலி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஒரு மீம்ஸ் சொல்லிட்டு இருக்கு. பசங்க பாட்டு கூட போடலாம் போல, அந்த அளவுக்கு மீம்ஸா வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்களும் வந்து கூலி படம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அவர்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. அது படத்துக்காக ரிவ்யூ அதுக்கப்புறம் ரேண்ட் எல்லாம் போட்டிருப்பேன், அதெல்லாம் வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம கூலி வச்சு மில்க் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். மேபி கூலி வச்சு ஒரு வீடியோ மட்டும் முடிச்சுக்கிட்டு நம்ம பழையபடி பழைய பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க ஹைப் பண்ணிட்டு போங்க, ஹைப் பண்ணிக்கிறதா தான் இருக்கு. ஹைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சோலஸா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.